வணக்கம் எல்லாருக்கும். என் பேர் சௌந்தரலட்சுமி நாராயணன் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழோட யூடியூப் சேனலுங்க. மியூச்சுவல் ஃபண்ட் சஹீஹ அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம எல்லாரும் கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்போம். பட் முதலீடு செய்ய போகும்போது புதுசாக ஒரு பேர் வருது, இடிஎஃப்னா எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ஸ். நிறைய பேர் யோசிச்சுட்டு இருப்பீங்க, ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது, போர்ட்ஃபோலியோ ஆஃப் ஸ்டாக்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது, என்னதான் வித்தியாசம்னு. உண்மை என்னன்னா, நிறைய பேர் அவங்களோட முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு பதில் இல்லாமல் முதலீடு செய்யறதே விட்டுறாங்க. நம்ம இன்னைக்கு பேசிக் கொஸ்டின்ஸ்க்கு பதில் சொல்ல போகிறோம். ETF சீப்பரா, மியூச்சுவல் ஃபண்ட் சீப்பரா, ரெண்டுலேயே எஸ்ஐபி பண்ண முடியுமா, டாக்ஸ் என்ன அப்படிங்கிறது தான். இந்த கன்ஃபியூஷனால ஒவ்வொரு மாதம் போயிட்டே இருக்கும். ஃபியூச்சர் கார்பஸ் சைலண்டாக சின்னதாயிட்டே இருக்கும். இன்னைக்கோட காணொலியில் ETF அண்ட் மியூச்சுவல் ஃபண்டை ஈஸி அனாலஜி வச்சு நம்ம பார்க்கலாம். ப்ரோ டிப் ஒன்று காணொலியோட எண்டில் கொடுக்குறேன். ஸோ வாங்க காணொலிக்குள்ளே போகலாம். மியூச்சுவல் ஃபண்ட் அண்ட் ETF புரிஞ்சுக்கணும்னா சிம்பிளாக ஒரு எடுத்துக்காட்டோட புரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு பசிக்குதுன்னு வச்சுக்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட் நீங்கள் ஒரு ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட் போகிற மாதிரி அதில் உட்காடுறீங்க. ஒரு எக்ஸ்பர்ட் செஃப், அதாவது ஃபண்ட் மேனேஜர் மெனுவை உங்களுக்கு டிசைட் பண்ணிடுறாரு. நீங்கள் வெறும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிங்கன்னா போதும், மீது எல்லாமே செஃப் பார்த்துப்பாரு. இன் ரிட்டர்னில் ரெஸ்டாரண்ட் ஒரு சர்வீஸ் சார்ஜ் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுதான் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ நம்ம எடுப்போம். இதே மாதிரி ETF அப்படிங்கிறது ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட் ஸ்டால் மாதிரி. நீங்க எதெல்லாம் குக் பண்றாங்கன்னு ரியல் டைம்ல பார்க்கலாம். பிரைஸ் டிமாண்ட் ஏற்ற மாதிரி மாறும். காலையில கம்மி விலை, சாயங்காலம் ஜாஸ்தி விலைன்ட்டு. அண்ட் நீங்க போய் உங்களுக்கு எந்த ஃபுட் ஸ்டால் பிடிக்குமோ அந்த இடத்துல நீங்களே போய் ஒரு டீலை போட்டு வாங்கணும். சர்வீஸ் காஸ்ட் இந்த இடத்துல லோ, பட் எஃபர்ட் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா எல்லாத்தையும் பார்க்கணும். இந்த ரெண்டு விஷயத்துக்கும் நடுவில் 3 மேஜர் டிஃபரன்சஸ் இருக்கு அவங்களோட மெக்கானிக்ஸ்ல. ஃபர்ஸ்ட் ட்ரேடிங் அண்ட் ப்ரைசிங். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா AMC, அதாவது அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, யார் இந்த ஸ்கீமை ரன் பண்ணுறாங்களோ அவங்க NAV கால்குலேட் பண்ணுவாங்க, நெட் அசட் வேல்யூ, அந்த டேயோட மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம். NAV நீங்கள் எந்த டைம் அந்த டேல டிரான்சாக்ஷன் பண்ணாலும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கு எண்ட் ஆஃப் டே NAV தான் கிடைக்கும், பேஸ்ட் ஆன் கட் ஆஃப் டைமிங்ஸ் எது அப்ளிகபிளோ. பட் ஒரு ETF NAV ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் த்ரூ அவுட் த டே ட்ரேட் ஆகும். மார்க்கெட் ஆஸ்குள்ள ஒரு லிஸ்டட் எக்விட்டி ஷேர் மாதிரி. நீங்கள் 11 AM வாங்கலாம், 2 PM வாங்கலாம். உங்களோட NAV ரியல் டைம் மார்க்கெட் ப்ரைஸ் பொறுத்து இருக்கும். ரெண்டாவது டிமேட் அக்கௌண்ட். டிமேட் அக்கௌண்ட் ETF வாங்குறீங்கன்னா நெசசரி. மியூச்சுவல் ஃபண்ட் வச்சிருக்கீங்கன்னா டிமேட் அக்கௌண்ட் தேவையில்லை. மூணாவது ஹிடன் காஸ்ட். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்க்கு நீங்கள் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ தான் பே பண்ணுறீங்க. பட் ETFல எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ சின்னதாக இருக்கும். பட் சில ஹிடன் காஸ்ட் இருக்கு, லைக் brokerage, GST அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி பிட் ஆஸ் ஸ்ப்ரெட் அப்படிம்போம். நீங்கள் பார்க்குற மாதிரி என்னோட ஃப்ரெண்ட் ETFல 0.45% நான் சேவ் பண்ணுறேன்னு நினச்சா, பட் ETFக்கு லோ லிக்விடிட்டி இருக்குது. அதாவது கம்மியாக தான் பையர்ஸ் அண்ட் செல்லர்ஸ் இருப்பாங்க. ஸோ நீங்கள் ஹையர் ப்ரைஸ் பே பண்ணணும் யூனிட்ஸ் பை பண்ண. இது ப்ரீமியம் டு NAV அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நீங்கள் ஒரு ETF 10% ப்ரீமியமில் வாங்குறீங்கன்னு வச்சுக்கலாம். உங்களோட என்டையர் காஸ்ட் அட்வான்டேஜ் அந்த இடத்துல டிசப்பியர் ஆயிருது. ETF அண்ட் இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல 2 முக்கியமான விஷயம் நம்ம பார்க்கணும். ட்ராக்கிங் டிஃபரன்ஸ், அப்புறம் ட்ராக்கிங் எரர். ஒரு கான்வாய் முன்னாடி போயிட்டு இருக்கு, கார் அதை ஃபாலோ பண்ணி போதுன்னு வச்சுக்கலாம். கான்வாய் தான் நிஃப்டி 50, கார் தான் உங்களோட இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட். ட்ராக்கிங் டிஃபரன்ஸ்னா ஒரு 100 கிலோமீட்டர் ஜேர்னிக்கு அப்புறம் லீட் கார் 100 கிலோமீட்டர்ல இருக்கு அண்ட் நீங்க 99.8ல இருக்கீங்க. ஸோ 0.2 கிலோமீட்டர் ட்ராக்கிங் டிஃபரன்ஸ் இருக்கு. மெயினா ஏன் நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபண்டோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இதுதான். ஓகேங்களா. ட்ராக்கிங் எரர் என்னன்னு பாத்தீங்கன்னா எவ்வளோ நம்ம வேலேருந்து மாறி போயிருக்கோம், அதாவது நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ல போனோமா, இல்லை ஆக்சிலேட் பண்ணோமா, பிரேக் பண்ணோமா, இதெல்லாத்தையும் எடுத்து சொல்றது தான். நிறைய பேர் SIP ஃபீச்சர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸை யூனிக் ஆகுதுன்னு நினைக்கிறாங்க. பட் ETF அது இல்லைன்னு நினைக்கிறாங்க. பட் அதுதான் தப்பு. க்ரோ மாதிரி பிளாட்ஃபார்ம்ல SIP ETFக்கும் உங்களுக்கு கிடைக்குது, ஜஸ்ட் லைக் ஸ்டாக்ஸ் மாதிரி. ஆனால் ETFக்கு தனியாக ட்ரூ SIP அப்படின்னு கிடையாது. ஒரு ஸ்டாக் SIP இருக்கு. இது ட்ரிகர் ஆகும் நீங்கள் ஷேர்ஸை மார்க்கெட் ப்ரைஸில் வாங்கினீங்கன்னா. ப்ராப்ளம் என்னன்னா ஃப்ராக்ஷனல் யூனிட்ஸாக வாங்க முடியாது. ஒரு யூனிட் 250 rupeesனா நீங்கள் SIP 1000 rupeesனா உங்களுக்கு 4 யூனிட் கிடைக்கும். இதுவே ப்ரைஸ் 260 ஆயிடுச்சுன்னா 220 அமௌண்ட் இன்வெஸ்ட் ஆகாமல் உங்கள் அக்கௌண்ட்லேயே இருக்கும். டாக்ஸேஷன், கேபிட்டல் கெயின்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு ETF மியூச்சுவல் ஃபண்ட் பார்த்தோம்னா, ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் எக்விட்டி ETFs ரெண்டுமே சிமிலராக தான் ட்ரீட் பண்ணுறோம். ஹோல்டிங் பீரியட் லெஸ் தென் 12 monthsனா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் ஃபிளாட் 20%ல அப்ளிகபிள். அதர் ஹேண்ட்ல மோர் தென் 12 monthsனா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் டாக்ஸ் அப்ளிகபிள். கேபிட்டல் கெயின்ஸ் அப் டு 1.25 lakhs per year tax free. எனி கெயின்ஸ் அது மேலே இருந்துச்சுன்னா 12.5% டேக்ஸ். ஒரு விஷயம் நம்ம மனசில் வச்சுக்கணும். கோல்டு அண்ட் சில்வர் ETFல LTCG ஆஃப்டர் 12 months தான் இருக்கு. அதே சமயத்தில் பிசிக்கல் கோல்டோ இல்லை கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ வச்சிருந்தீங்கன்னா இது 24 months. ஸோ கோல்டு அண்ட் சில்வர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்ல ETFs கொஞ்சம் மோர் டாக்ஸ் எஃபிஷியன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, நீங்க எதை சூஸ் பண்ணுவீங்க? அதுக்கு சில ப்ரோ டிப்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னா SIP ரூல். நீங்கள் டிசிப்ளின் இன்வெஸ்டர்னா 5000 10,000 ஒவ்வொரு மாசமும் SIP மூலமா நான் முதலீடு செய்யணும்னா இண்டெக்ஸ் மியூச்சுவல் ஃபண்ட் பெட்டர். இந்த இடத்துல நீங்க ட்ராக்கிங் எரர் பார்க்கணும். லோவரா இருந்துச்சுன்னா பெட்டர். ரெண்டாவது லம்சம் ரூல்.
உங்ககிட்ட 5லேருந்து 10 லட்ச ரூபா இருக்கு அண்ட் மார்க்கெட் டிப் அப்போ நீங்க அதே எக்ஸாக்ட் பிரைஸ்ல என்டர் ஆகணும்னு இருக்கீங்கன்னா ETF உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்கலாம். நீங்க ஒரு லிமிட் ஆர்டரை பிளேஸ் பண்ணிட்டு அண்ட் டிசைட் பிரைஸ்ல என்டர் பண்ணிடலாம். 3வது டிப் என்னன்னா கோர் சேட்டலைட் ஸ்ட்ராட்டஜி. 70-80% உங்களோட போர்ட்ஃபோலியோவை கோர் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையும் ஸ்டெபிலிட்டிக்காக அண்ட் 20-30% சேட்டலைட், அதாவது டாக்டிக்கல் மூவ்ஸான கோல்டு ETF இல்லைன்னா IT ஸ்டாக்ஸ் ETFல போட்டுடலாம். முதலீடு செய்யறது தான் இம்பார்ட்டன்ட், ஃபார்மேட் என்னங்கிறது முக்கியம் கிடையாது. 0.05% டிஃபரன்ஸை யோசிச்சுட்டு எது சாலிட் ரிட்டர்ன்ஸ் வரும், நம்ம மார்க்கெட்டை டைம் பண்ணலான்ட்டுலாம் உட்காந்துருக்காதீங்க. இந்த காணொலியை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறுபடியும் போய் டக்குன்னு ஷேர் பண்ணிக்கோங்க. யாருக்கெல்லாம் ETF இன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல ரொம்ப குழப்பம் இருக்கும். இன்னொரு விஷயம் சொல்லிக்க விரும்புகிறேன், இந்த காணொலி முழுக்க உங்களோட எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். இது பை ஆர் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையவே கிடையாது. முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி உங்களோட ரிஸ்க் அப்பிடேட் என்ன, டைம் ஹரிசான் என்ன, இலக்கு என்னன்னு தெரிஞ்சுட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை நீங்களே எடுத்துக்கோங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.